ஓகே. நம்ம மீட்டிங் ஸ்டார்ட் பண்ண முன்னாடி இன்னைக்கோட அஜெண்டா என்ன? ஓகேங்களா? இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா அஜூர் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் கோர்ஸோட பெனிஃபிட். ஓகேங்களா? இதை பண்ணா நமக்கு வந்து என்ன ஆப்பர்ச்சுனிட்டி நமக்கு வந்து இருக்கு. ஓகேங்களா? இது வந்து கோர்ஸ் வந்து நாட் ஒன்லி ஃபார் சிஸ்டம் அட்மின். ஓகேங்களா? ஆனால் இது நான் ஸ்டார்ட் பண்ணதே சிஸ்டம் அட்மின்காக தான் ஸ்டார்ட் பண்ணது கோர்ஸே. ஓகேங்களா? இதில் வந்து என்னெல்லாம் பெனிஃபிட் உங்களுக்கு வந்து அஜூர் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் கோர்ஸில் இருக்கு. ஓகேங்களா? யாரெல்லாம் உங்களோட ஸ்கில்ஸ் வந்து அப்கிரேட் பண்ணிட்டு கிளவுட்ல வந்து போகணும். ஏன்னா நான் வந்து சிஸ்டம் அட்மினா இருக்கேன், டெஸ்க்டாப் அட்மினா இருக்கேன், இல்லை வந்து ஒரு பேக்கப் அட்மினிஸ்ட்ரேட்டா இருக்கேன், இல்லை வந்து ஏதோ ஒரு ஆன் ப்ரெமிசஸ்ல இல்லை வேற ஆன் ப்ரெம் அப்ளிகேஷன், இந்த மாதிரி ஒரு ஒரு 10 இயர்ஸ் 15 இயர்ஸ் நான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லாங்காக ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா என்ன பெனிஃபிட் இந்த கோர்ஸ் பண்ணுறதுனால. ஓகேங்களா? இப்போ மார்க்கெட்டில் உங்களுக்கு வந்து என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க. ஓகேங்களா? இப்போ நம்ம வந்து எப்படிலாம் வந்து இந்த கோர்ஸ் முடிச்சுட்டு நம்ம வந்து ஸ்கில்ஸ் அப்கிரேட் பண்ணி வரதுன்னு சொல்லி தான் நம்ம பார்க்க போகிறோம். ஓகேங்களா? இதில் வந்து என்னென்ன டாபிக் நம்ம எடுக்க போகிறோம். ஓகேங்களா? அது உங்களுக்கு வந்து எவ்வளோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ரியலாக அது வந்து நம்ம என்ன ரியல் டைம் யூஸ் பண்ணுறோம். ஓகேங்களா? அஜூரில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய டாபிக்ஸ் இருக்குது அட்மினிஸ்ட்ரேட்டர்லேயே. நமக்கு வந்து எது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேங்களா? அதை பற்றி நம்ம இன்னைக்கு வந்து பார்க்க போகிறோம். ஓகேவா? அதுக்கப்புறம் இந்த கோர்ஸ் வந்து எப்படி நம்ம வந்து கோயிங் போக போகுது அந்த ட்ராக்கும் பார்ப்போம். ஓகேவா? ஸோ லெட் மீ ஸ்டார்ட் வித் மை இன்ட்ரோடக்ஷன். ஓகேங்களா? என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் பார்த்தீங்கன்னா 14 இயர்ஸாக வந்து நான் இருக்கேன். அரௌண்ட் 15 இயர்ஸ் 2010 கரியர் ஸ்டார்ட் பண்ணது. ஸ்டார்ட் பண்ணும்போது நார்மலாக ஒரு டெஸ்க்டாப் சப்போர்ட்டாக ட்ரைனியாக ஜாயின் பண்ணி தான் ஸ்டார்ட் பண்ணேன். பார்த்தீங்கன்னா ஆன் ட்ரம்ல வந்து பார்த்தீங்கன்னா ஹைப்பர் வி விஎம்ஆர், அதுக்கப்புறம் ஃபர்ஸ்ட் இனிஷியலாக வந்து ஆன் ட்ரம் சர்வர்ஸ்ல மேனேஜ் பண்ணியிருந்தேன். அதுக்கப்புறம் ஹைப்பர் வி விஎம்ஆர் அதெல்லாம் மேனேஜ் பண்ணேன். அப்புறம் நுட்டானிக்ஸ், அதுக்கப்புறம் அஜூர். ஓகேங்களா? ஒரு லாஸ்ட் ஒரு 8 இயர்ஸாக அஜூர் மட்டும் இருக்கேன். ஒரு ஓவரால் பார்த்தீங்கன்னா ஒரு 15 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ். ப்ளஸ் இந்த பேக்கப் பீம் பேக்கப், அதுக்கப்புறம் ஆஃபீஸ் 365 .NET அப்ளிகேஷன் ஹோஸ்டிங் இதுலேயே வந்து ஒர்க் பண்ணியிருக்கேன். ஓகேங்களா? இது என்னோட பேக்ரவுண்ட். ஓகேங்களா? என்னோட ஸ்கில் செட். நீங்க வந்து அஜூரை வந்து நம்ம ஏன் சூஸ் பண்றோம். ஓகேங்களா? மார்க்கெட்ல வந்து பாத்தீங்கன்னா ஏடபிள்யூஎஸ் இருக்கு, அஜூர் இருக்கு, ஜிசிபி இருக்கு, ஓசிஐ இருக்கு. இந்த மாதிரி நிறைய வந்து கிளவுட் சர்வீஸ் ப்ரொவைடர்ஸ் இருக்காங்க. மெயினா வந்து அஜூர்ல என்ன பெனிஃபிட் இருக்கு. ஓகேங்களா? நானும் வந்து ஒரு ஏடபிள்யூஎஸ் ஒர்க் பண்ணியிருக்கேன், அதுக்கப்புறம் ஓசிஐ சில பிஓசி ஒர்க் பண்ணியிருக்கேன். நம்ம வந்து நீங்க வந்து அதர் மல்டி கிளவுடும் போகலாம். அஜூர் வந்து ஏன் இவ்வளவு இம்பார்ட்டன்ட். ஓகேங்களா? நீங்க எந்த ஒரு சிஸ்டம் அட்மின் இல்ல வந்து ஒரு பேக்கப் ப்ரொஃபைல், ஒரு கிளவுடு இல்ல அப்ளிகேஷன் எடுத்தாலும் உங்களுக்கு வந்து மெயினா வந்து அஜூர் வந்து உங்களுக்கு கம்பல்சரி ஒரு ஒரு கண்டிப்பா உங்களுக்கு அஜூர் இல்லாத ஒரு ஸ்கில் செட் இல்லாத உங்களுக்கு வந்து ஒரு ஒரு ஓப்பனிங் டிஸ்கிரிப்ஷன் பார்க்க முடியாது. உங்களுக்கு வந்து ஒரு என்னென்ன எனக்கு வந்து ஸ்கில் செட் ஒரு ரெக்கமெண்ட் கேட்கும் போது அஜூர் எல்லாம் பார்க்க முடியாது. ஏன் வந்து அஜூர் வந்து அவ்வளவு இம்பார்ட்டன்ஸா இருக்கு. ஓகேங்களா? நீங்க இந்த ரீஜியன்ஸ் டேட்டா சென்டர்ஸ் எடுத்துட்டீங்கன்னா நிறைய டேட்டா சென்டர்ஸ் யார் வச்சிருக்காங்க பார்த்தீங்கன்னா அஜூர் தான் வச்சிருக்காங்க. ஓகேங்களா? அவங்க மார்க்கெட்ல லாஸ்ட் எத்தனை வருஷம் ஒர்க் பண்றாங்க. லாஸ்ட் அவங்களுக்கு வந்து ஒரு 4-5 டிகேட்ஸா இருக்காங்க. ஓகேங்களா? ஆனா அவங்க வந்து பார்த்தீங்கன்னா டேட்டா சென்டர்ஸ் கவுன்சில் பார்த்தீங்கன்னா அஜூர் தான் அதிகமா இருக்கு. ஓகேவா? அது ஒரு ஃபர்ஸ்ட் பாயிண்ட். ஏன் அந்த ஃபர்ஸ்ட் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா நீங்க வந்து ஒரு ஒரு அப்ளிகேஷன் ஹோஸ்ட் பண்ண போறீங்க, ஏதாவது பண்ண போறீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கஸ்டமர் பிளேஸ்ல வந்து நீங்க வந்து ஒரு ஸ்டார்ட் பண்ணணும், நீங்க ஹோஸ்ட் பண்ணணும். ஓகேங்களா? அப்போ வந்து பார்த்தீங்கன்னா க்ளோசஸ்ட் ரீஜியன் பார்க்கும்போது எங்க நிறைய உங்களுக்கு டேட்டா சென்டர் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா அஜூர்ல தான் வச்சிருக்காங்க. டேட்டா சென்டர்ஸ் மட்டும் இல்லாமல் உங்களுக்கு வந்து இந்த கேச்சிங் லொக்கேஷனுக்கு அதுக்கப்புறம் வந்து அந்த மாதிரிலாம் வந்து பார்த்தீங்கன்னா அஜூர் வந்து நிறைய உங்களுக்கு வந்து எண்ட் பாயிண்ட்ஸ் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நியரஸ்ட் கேச்சிங் லொக்கேஷன்லாம் உங்களுக்கு வந்து. ஓகேங்களா? நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கேலபிள் நிறைய அப்ளிகேஷன்ஸ். இந்த அப்ளிகேஷன் வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து ஆன் ப்ரம்ல வந்து அஜூருக்கு எடுத்துகிட்டு வர போகிறேன். ஓகேங்களா? அப்போ வந்து எனக்கு வந்து அப்ளிகேஷன் பார்த்தீங்கன்னா எஸ்கியூஎல் இருக்கு, எஸ்கியூஎல் டேட்டாபேஸ் இருக்கு, வெப் அப்ளிகேஷன் இருக்கு, நோட் ஜேஎஸ் இருக்கு.
இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா வந்து ஆன் ப்ரம் அஜூருக்கு எடுத்துட்டு வர போறோம்னா எனக்கு வந்து பாத்தீங்கன்னா இங்க வந்து உங்களுக்கு வந்து ஈஸியா மைக்ரேட் பண்ற ஆப்ஷன்லாம் இருக்கு. அப்ளிகேஷன் எவ்வளவு சொல்றேன். அதே மாதிரி நீங்க வந்து அப்ளிகேஷன் வந்து நீங்க டைரக்டா ஒரு பேஸா யூஸ் பண்ண போறீங்க. அதெல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு கண்டெய்னர் யூஸ் பண்ண போறீங்க. அந்த மாதிரி பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இங்க நிறைய வந்து ஃப்ரேம் ஒர்க்ஸ் டூல்ஸ், அதாவது ஈஸி டு யூசர் இன்டர்ஃபேஸ், ஓகேங்களா? அந்த மாதிரி உங்களுக்கு நிறைய வந்து அஜூர்ல இருக்கு. ரொம்ப ரொம்ப மெயினான கான்செப்ட் பாத்தீங்கன்னா Azure Active Directory. இப்போ they name change to Entra ID. ஓகேங்களா? ஒரு 2 இயர்ஸ் அரௌண்ட் 2 இயர்ஸ் 1.5 இயர் முன்னாடி ஆமா ஒரு 2 இயர்ஸ் முன்னாடி நேம் வந்து அவங்க என்ட்ரா நேம் சேஞ்ச் பண்றாங்க. அதான் Azure Active Directory. ஓகேங்களா? நம்மளோட ஆக்டிவ் டைரக்டரி தான் அது மாடர்ன் தான். இப்போ Azure Active Directory இப்போ நேம் வந்து என்ட்ரான்னு இருக்கு. ஓகேங்களா? இதோட பெனிஃபிட் என்ன பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து ஒரு யூசர்ஸ் வந்து ஒரு ஆன் ப்ரம்ல இருந்து ஒரு லேக்ஸ் ஆஃப் யூசர் இருக்காங்க. அவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா கிளவுட்ல இருக்க ரிசோர்சஸ், அஜூர்ல இருக்க ரிசோர்சஸ்க்கு நான் ஆக்சஸ் ப்ரொவைட் பண்ணணும்னா நான் வந்து திருப்பி வந்து யூசர் நேம் பாஸ்வேர்ட் கிரியேட் பண்ண தவிர அவங்களுக்கு வந்து அஜூர்ல என்ன ஃபங்க்ஷனாலிட்டி இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் அஜூர்ல எம்எஃப்ஏ இருக்கு, அஜூர்ல வந்து பாத்தீங்கன்னா அப்ளிகேஷன்ஸ் இருக்கு, அஜூர்ல ரிசோர்ஸ் ஆக்சஸ் பண்ணும், அஜூர்ல இருக்கிற பேக்கேஜ் இருக்கு இல்லையா, ஆஃபீஸ் 6 பேக்கேஜ், ஆஃபீஸ் உங்களுக்கு என்னென்னலாம் இருக்கு, வேர்டு, எக்ஸல், பவர் பாயிண்ட், இந்த மாதிரி என்னென்னலாம் இருக்கோ அதுக்கு நான் ஆக்சஸ் கொடுக்கணும். வந்து புதுசா வந்து டேலண்ட் புதுசா வந்து ஐடி கிரியேட் பண்ண தேவையில்லை. ஆன் ப்ரம் யூசர்ஸோட ஆக்டிவ் கொடுக்கலாம். அதுக்கு வந்து சிங்க் பண்ணிக்கலாம். நமக்கு புதுசா கிரியேட் பண்ணாம ஆன் ப்ரம்ல இருக்கிற ஆக்டிவிட்டியை நான் வந்து அஜூருக்கு சிங்க் பண்ணிட்டு ஃப்ரம் அஜூர் ஆக்டிவ் என்ட்ரு ஐடி ஐ கேன் கிராண்ட் ஆக்சஸ். ஓகே, லைசன்ஸை வந்து எனேபிள் பண்ணதுக்கு ஈஸியஸ்ட் வேயா இருக்கும். இது வந்து பார்த்தீங்கன்னா கோவிட்ல ஒரு ரேபிட் என்ன சொல்றது ஒரு க்ரோத் சொல்லலாம். ஏன்னா ஒர்க் ஃப்ரம் ஹோம்ல இருக்கும். ஒரு யூசரே இல்லைனா கூட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு யூசரை கனெக்ட் பண்ணணும்னா ஜஸ்ட் லேப்டாப் நீங்க கொடுத்துட்டு என்ன பண்ணாங்கன்னா டைரக்டா அஜூர் ஏட்ல கனெக்ட் பண்ணிட்டாங்க. ஆப்டன் டிபெண்டன்ஸே இல்லை. நான் வந்து ஒரு அதுல பிளஸ் பார்த்தீங்கன்னா என்னென்ன பாலிசி இருக்கு எல்லாமே என்ட்ரால் நம்ம வந்து மேனேஜ் பண்ணிருக்கோம். ஸ்டில் இந்த அஜூர் ஏடியோ உங்களுக்கு வந்து காம்படிட்டிவா வந்து ஏடபிள்யூஎஸ்ல ஐடென்டி ஆக்சஸ் மேனேஜருக்கு அவங்க ஏடி வச்சிருக்காங்க. ஆனா இதுல இருந்து உங்களுக்கு வந்து எக்ஸ்பீரியன்ஸ் வந்து உங்களுக்கு அதர் சர்வீஸ் ப்ரொவைடர்ல கிடைக்காது. ஓகேங்களா? எல்லாமே இருக்கு. இல்லை சர்வீஸ் பிரின்சிபல் கான்செப்ட்லாம் இருக்கு. அதை வச்சு ஆக்சஸ் கொடுக்கலாம். அது நிறைய வந்து உங்களுக்கு வந்து இன்பில்ட் ஆப்ஷன்ஸ், அப்புறம் கெஸ்ட் யூஸர் நீங்க ஆக்சஸ் பண்ணுறது யாருக்கு வேணாலும் ஆக்சஸ் பண்ணலாம். நீங்க எங்க இருந்தாலும் அதர் டேண்ட் ஆக்சஸ் பண்ணலாம். அது மாதிரி நிறைய உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த என்ட்ரா ஐடியில இருக்கு. இந்த என்ட்ரா ஐடிக்குன்னு தனி சர்டிபிகேட்லாம் இருக்கு, கோர்சஸ்லாம் இருக்கு. ஓகேங்களா? நம்ம வந்து என்ட்ரா ஐடியை வந்து நம்ம டாபிக் பார்ப்போம், என்னென்ன கவர் ஆகும்னு வந்து நம்ம வந்து பார்ப்போம். ஓகேங்களா? பிளஸ் பேக்கப் அண்ட் டிசாஸ்டர் ரெக்கவரிங்க. பேக்கப் அண்ட் டிசாஸ்டர்ஸ் பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து மற்ற கிளவுட் சர்வீஸ் உங்களுக்கு பேக்கப் வந்து பெரிய இம்பார்ட்டன்ஸ் இருக்காது, பெருசா உங்களுக்கு கொடுத்துட மாட்டாங்க. நீங்க அஜூர்ல பாத்தீங்கன்னா பேக்கப்ல ஸ்னாப்ஷாட்ஸ் தனியா சர்வீஸ் தனியா இருக்கு, பேக்கப் தனியா இருக்கு. ஓகேங்களா? அப்புறம் வந்து டிசாஸ்டர் தனியா இருக்கு. ஓகேவா? பேக்கப்ல அந்த இன்னும் வந்து விஎம் பேக்கப் எடுக்கலாம், டிஸ்க் பேக்கப் எடுக்கலாம், ஸ்னாப்ஷாட் பேக்கப் எடுக்கலாம், ஆப் பேக்கப் எடுக்கலாம், அதுக்கப்புறம் வந்து ஏகேஎஸ் எடுக்கலாம், போஸ்ட் பேஸ் எடுக்கலாம், எஸ்கியூஎல் டேட்டாபேஸ் எடுக்கலாம். அது வந்து சென்ட்ரலைஸ் மேனேஜ்மெண்ட் மானிட்டரிங் பண்ணலாம். உங்களுக்கு வந்து அன்லிமிட்டெட் க்ரோத் இன்டர்நெட் கொடுக்க ஸ்பேசஸ் தராங்க. அதை எப்படி ப்ரெடிக்ட் பண்றது, எப்படி அலர்ட் செட் பண்றது, அந்த மாதிரி நிறைய பெனிஃபிட் வந்து உங்களுக்கு வந்து இந்த பேக்கப் அண்ட் டிசாஸ்டர் சர்வீஸ்ல இருக்கு. ஓகேங்களா? அது லிஃப்ட் அண்ட் ஷிஃப்ட் பண்ணுவோம். எனக்கு ஆன் ப்ரம்ல இருந்து அஜூருக்கு எடுத்துட்டு வரணும். நார்மலா உங்களுக்கு வந்து லிஃப்ட் அண்ட் ஷிஃப்ட் இந்த மைக்ரேஷன்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய டூல்ஸ் இருக்கு. ஓகேங்களா? இப்போ நான் வந்து ஆல்ரெடி ஒரு அஜூர் நான் வந்து ஒரு ஹைப்பர் வச்சிருக்கேன், ஒரு விஎம்ஆர் வச்சிருக்கேன்னா ஈஸியா வந்து பாத்தீங்கன்னா இவங்க தர அஜூர் மைக்ரேட் அந்த சர்வீஸ் வழியா நம்ம என்ன பண்ண முடியும்னா நம்ம வந்து ஈஸியா வந்து மைக்ரேட் பண்ணிக்கலாம். அது இல்லாம எனக்கு வந்து பாத்தீங்கன்னா ஆன் ப்ரம்ல ஒரு கஸ்டமைஸ் ஓஎஸ் இருக்கு. ஓகேங்களா? அதை நான் எடுத்துட்டு வந்து அஜூர்ல வந்து நான் பண்ணணும். அதே மாதிரி அந்த கஸ்டம் ஓஎஸ் மல்டிபிள் ரீஜன்ல நான் வந்து யூஸ் பண்ணணும். ஓகேங்களா? ஓகேங்களா? அஜூரோட இமேஜ் இல்லாம என்னோட கஸ்டமைஸ் இமேஜ் எடுத்துட்டு வரணும். அந்த மாதிரி நிறைய ஈஸியஸ்ட் உங்களுக்கு வந்து ஆப்ரேஷன் வந்து உங்களுக்கு அஜூர்ல வந்து நம்ம பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் ரொம்ப இம்பார்ட்டன்ட் வந்து லோ காஸ்ட் ஆஃப் மைக்ரோசாஃப்ட் ப்ராடக்ட். என்னதான் நீங்க வந்து ஏடபிள்யூஎஸ் இதுல போனாலும் உங்களுக்கு வந்து காஸ்ட்னு பார்த்தீங்கன்னா இப்போ விண்டோஸ் ப்ராடக்ட் என்னெல்லாம் இருக்கு, விண்டோஸ் ஓஎஸ் இருக்கு, மைக்ரோசாஃப்ட் எஸ்கியூஎல், அப்புறம் வந்து ஐஎஸ் அப்ளிகேஷன், எந்தெல்லாம் நீங்க மைக்ரோசாஃப்ட் ப்ராடக்ட் யூஸ் பண்றீங்களோ அது சர்வீஸ்க்கு போனால் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா டைரக்டா உங்களுக்கு வந்து மைக்ரோசாஃப்ட் காஸ்ட் கம்மியா இருக்கும் கம்பேர் வித் அதர் சர்வீஸ் ப்ராடக்ட். பிகாஸ்
அவங்க தான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து லைசன்ஸ் வச்சிருக்காங்க. அவங்க தான் உங்களுக்கு வந்து நீங்க அதர் சர்வீஸ்க்கு போனாலும் இவங்கள்ட்ட தான் இங்க வந்து மைக்ரோசாஃப்ட்ல தான் பர்ச்சேஸ் பண்ற மாதிரி இருக்கும் லைசன்ஸை. அதனால தே கிவிங் லெஸ் ப்ரைஸ். ஓகேங்களா. அப்புறம் அஜூர் ஹைபிரிட் பெனிஃபிட். எனக்கு வந்து ஆல்ரெடி ஹைப்பர்-வி நான் வச்சிருக்கேன். என்கிட்ட வந்து விண்டோஸ் லைசன்ஸ் இருக்கு. ஓகேங்களா. அது நான் வந்து என்ன பண்ணலாம்னா என்னால வந்து அதே லைசன்ஸ் யூஸ் பண்ணிக்க முடியும். இதனால எனக்கு வந்து காஸ்ட் வந்து கம்மியாகும். ஓகேவா. எனக்கு வந்து ஒரு 49% கூட டிஸ்கவுண்ட் தராங்க. ஏன்னா எனக்கு வந்து ஆல்ரெடி எனக்கு வந்து ஆன் டெர்மினல் மைக்ரேட் பண்ண போறேன். ஆன் டெர்மினலோட ஓஎஸ் எல்லாம் எடுத்துட்டு வர போறேன். ஓகேங்களா. அதனால உங்களுக்கு வந்து ஓஎஸோட லைசன்ஸ் காஸ்ட் வந்து உங்களுக்கு வந்து அப் டு 49% டிஸ்கவுண்ட் உங்களுக்கு வந்து தராங்க. ஓகேங்களா. இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அதர் சர்வீஸ் கிளவுட் ப்ரொவைடருக்கு கம்பேர் பண்ணும்போது உங்களுக்கு கிடைக்கிற பெனிஃபிட். ஓகேங்களா. இது வந்து யூனிக் ஃபீச்சர் வந்து நான் வந்து ஐடென்டிஃபை பண்ணது அஜூர்ல இருந்து மற்ற சர்வீஸ் கிளவுட் சர்வீஸ் ப்ரொவைடரோட. ஓகேங்களா. இப்போ எனக்கு வந்து இந்த கோர்ஸ் பண்ண என்ன ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கு. ஓகேங்களா. இப்போ நான் வந்து அஜூர் அட்மினிஸ்ட்ரேட்டர் இந்த கோர்ஸை கம்ப்ளீட் பண்றேன். அஜூர் ஃபண்டமெண்டல் இருக்கு. ஓகேங்களா. நான் ஏன் அஜூர் அட்மினிஸ்ட்ரேட்டர் போகணும். ஓகேங்களா. அஜூர் அட்மினிஸ்ட்ரேட்டர் இந்த கோர்ஸ் நீங்க பண்றதா இருந்தா நீங்க வந்து ஹெல்ப் டெஸ்க் அட்மினா இருக்கீங்க, மானிட்டரிங் அட்மினா இருக்கீங்க, இல்லை ஐடி சப்போர்ட் பர்சனா இருக்கீங்க, இல்லை வந்து பாத்தீங்கன்னா நான் வந்து ஒரு ஐடென்டி ஆக்சஸ் மேனேஜ்மெண்ட் இருக்கு ஆன்ட்ரம்ல. இப்போ வந்து பாத்தீங்கன்னா ஐடென்டி ஆக்சஸ் மேனேஜ் சில இதெல்லாம் இருக்கு, சில ஹெல்ப் டெஸ்க் ஆக்டிவிட்டிலாம் இருக்கு, அவங்க இருக்காங்க. ஓகேங்களா. இல்ல எனக்கு வந்து டெஸ்க்டாப் சப்போர்ட்டா இருக்கேன். ஓகேங்களா. எனக்கு வந்து என்னென்ன ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கு இந்த கோர்ஸ் பண்ணா. ஓகேங்களா. ஒரு அஜூர் அட்மினிஸ்ட்ரேட்டரா நீங்க போகலாம். ஓகேங்களா. அது அந்த கோர்ஸ் உங்களுக்கு வந்து ஒரு ஓப்பனிங் இருக்கு. அஜூர் அட்மினிஸ்ட்ரேட்டர், அஜூர் மானிட்டரிங், அஜூர் சப்போர்ட்டிங். இதுதான் ஜென்ரலா உங்களுக்கு வந்து நீங்க ரெக்ரூட்டர் ஹையர் பண்ற போஸ்ட். ஓகேங்களா. இது வந்து நான் வந்து லிங்க்டின், அதுக்கப்புறம் நௌக்கரி, ஃப்ரீக்வெண்டா நான் பார்த்துருக்கேன் இல்லையா. ஃப்ரீக்வெண்டா ரெக்ரூட்மெண்ட் டீம் வந்து என்ன மாதிரி போஸ்ட் அவங்க வந்து மார்க்கெட்ல இப்போ எடுத்துட்டு இருக்காங்க. ஓகேங்களா. அதை பேஸ் பண்ணி எடுத்திருக்கேன். அது வந்து அஜூர் அட்மினிஸ்ட்ரேட்டர் உங்களுக்கு ஒரு போஸ்ட் வருதுன்னா அது அவங்க என்ன மாதிரி எக்ஸ்பெக்ட் பண்ணுவாங்கன்னா நீங்க வந்து ரெஸ்பான்சிபிள் ஃபார் அஜூர் என்விரான்மெண்ட். என்ன இருக்கு அஜூர் வந்து ஸ்டோரேஜ் இருக்கு, விர்ச்சுவல் மிஷின் இருக்கு, நெட்வொர்க் இருக்கு. அதுக்கப்புறம் வந்து ஆன் ப்ரப்ல நீங்க என்னெல்லாம் பண்ணீங்க. ஆன் ப்ரப்ல ஒரு சர்வர் அட்மினா இருந்தா நீங்க சிஸ்டம் அட்மின் தான் என்னெல்லாம் பண்ணுவீங்க. ஓகேங்களா. உங்களுக்கு ஒரு ஒரு விஎம் கிரியேட் பண்ணணும், ஒரு சர்வர் கிரியேட் பண்ணணும். அதை எப்படி விஎம் கிரியேட் பண்ண போறீங்க. இல்ல எனக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு 10 யூசர்ஸ்க்கு ஆக்சஸ் கொடுக்கணும், ஒரு உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா பில்ட் பண்ணணும், ஸ்டோரேஜ் வந்து கிரியேட் பண்ணணும், அவங்களுக்கு வந்து ஸ்டோரேஜ் ஆக்சஸ் கொடுக்கணும், அதுக்கப்புறம் ஃபைல்ஸ் ஆக்சஸ் கொடுக்கணும், இல்ல ஒரு விஎம் கிரியேட் பண்ணணும். ஒரு ப்ராஜெக்ட் வருது, அந்த ப்ராஜெக்ட் வந்து அட்மினிஸ்ட்ரேட் நீங்க தான் வந்து பாத்தீங்கன்னா எல்லாமே நீங்க தான் ரெஸ்பான்சிபிள். கிரியேட் பண்றது, ரிப்ளை பண்றது, இல்ல ப்ராப்ளம் எனக்கு வந்து தேவையில்லைன்னா ஸ்டாப் பண்றது. எப்படி நம்ம ஆன் ப்ராப்ளம் வந்து வெண்டாரை வச்சு நம்ம ஒரு டிப்ளாய்மெண்ட் அட்மினிஸ்ட்ல பண்ணுமோ, ஒரு சிஸ்டம் எல்லாம் பண்ணுமோ, அதுதான் வந்து அஜூர் அட்மினிஸ்ட்ரேட்டர் எக்ஸ்பெக்ட் பண்ணுவாங்க. இங்கே வந்து அஜூர்ல உங்களுக்கு விஎம், நெட்வொர்க், ஸ்டோரேஜ் அக்கௌண்ட், அப்ளிகேஷன்ஸ் என்னெல்லாம் கேட்கறாங்களோ அட்மினிஸ்ட்ரேட்டராக நீங்க வந்து கேட் பண்ணி கொடுக்கறது பிளஸ் மேனேஜ் பண்ற மாதிரி உங்களுக்கு இருக்கும். மானிட்டரிங் ஸ்பெஷலிஸ்ட்ல என்ன எக்ஸ்பெக்ட் பண்றாங்கன்னா உங்களுக்கு வந்து ஃபோக்கஸ் ஆன் மானிட்டரிங். எனக்கு வந்து மானிட்டரிங் டீம், விண்டோஸ் மானிட்டரிங் டீம் இதுக்குலாம் பார்த்துருக்கேன். இப்போவும் இருக்குது டீம் இந்த மாதிரி இல்ல லெவலோட மானிட்டரிங் இருக்கு. அவங்க என்ன பண்ண ஜஸ்ட் மானிட்டரிங் பண்ணுவாங்க. ஓகேங்களா. அலர்ட் வந்து இப்போ எனக்கு விஎம் டவுன் ஆயிடுச்சு, இல்லை இது டவுன் ஆயிடுச்சு, இது வந்து நெக்ஸ்ட் லெவலுக்கு சப்போர்ட் நம்ம வந்து போடணும். இந்த மானிட்டரிங் ஒரு ஃப்ரெஷரா ஒருத்தர் வராரு. ஓகேங்களா. அவருக்கு வந்து இந்த போஸ்ட். ஓகேவா. எனக்கு வந்து பாத்தீங்கன்னா ஃப்ரெஷரா இருக்கேன், இல்ல நான் டெஸ்க்டாப்ல இருக்கேன், சப்போர்ட்ல இருக்கேன், நான் 10 வருஷம் 7-8 வருஷம் ஒர்க் பண்ணிருக்கேன் இருந்தாலும் நீங்க வந்து இந்த போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணலாம். ஓகே. நான் போஸ்ட் அப்ளை பண்ணி ஒரு இனிஷியலா நான் வந்து ஒரு ஜஸ்ட் ஒரு உள்ள ஒரு என்ன சொல்றது, நான் வந்து உள்ள வந்து என்டர் ஆயிட்டேன். ஓகேங்களா. அந்த மாதிரி ஒரு உங்களுக்கு ஒரு வேணும் அந்த மாதிரி ஜஸ்ட் உங்களுக்கு வந்து அஜூர்ல நீங்க வந்து என்டர் ஆகணும்னு ஆசைப்படுறாங்க. இந்த போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணி என்ட்ராய் நீங்க வந்து போகலாம். ஓகே. இங்க நீ ஜஸ்ட் ஒரு லெவல் 0 லெவல் 1 சப்போர்ட் தர மாதிரி இருக்கும். இனிஷியலா நீங்க வந்து போற மாதிரி இருக்கும். ஓகேங்களா. சப்போர்ட் இன்ஜினியர் என்ன, இது சப்போர்ட் தெரியும் உங்களுக்கு வந்து ஒரு ப்ராப்ளம் வந்து ரிசால்வ் பண்ணணும். ஓகேங்களா. எப்படி நீங்க வந்து டே டு டே ஒரு ஹெல்ப் டெஸ்க் ப்ராப்ளம் ரிசால்வ் பண்றீங்களோ அதே மாதிரி அஜூர்ல இருக்கிற விஎம்சி, விர்ச்சுவல் டெஸ்க்டாப்ஸ், இல்ல விர்ச்சுவல் மிஷின்ஸ், இல்ல நெட்வொர்க், ஸ்டோரேஜ் ஏதாவது உங்களுக்கு வந்து ஒரு யூசர்ஸ் ப்ராப்ளம் ஒர்க் ஆகல, எனக்கு வந்து
நம்ம என்ன பண்ணுவோம், ஓஎஸ் ரீசெட் பண்ணுவோம், ஓஎஸ் ட்ரபிள் ஷூட் பண்ணுவோம். என்னென்ன ட்ரபிள் ஷூட் ஆக்டிவிட்டி நம்ம வந்து ஒரு சப்போர்ட் இன்ஜினியரா ஒரு நம்ம பண்ணுவோம். அதுதான் பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அவ்வளவு சப்போர்ட் இன்ஜினியர் போஸ்ட் வந்து உங்களுக்கு வந்து கொடுக்குறாங்க. டெக்னிக்கல் சப்போர்ட், ஒரு யூசருக்கு வந்து நீங்க டெக்னிக்கல் சப்போர்ட் கொடுப்பீங்க இல்லையா, அந்த மாதிரிதான் இங்க வந்து சப்போர்ட் இன்ஜினியருக்கு உங்களுக்கு வந்து போஸ்ட் கொடுக்குறாங்க. இந்த மாதிரி ஆக்டிவிட்டி பண்ற மாதிரி. நெட்வொர்க் வந்து நார்மல் நீங்க டிசைன் அண்ட் இம்ப்ளிமெண்டேஷன், உங்களோட நார்மல் நெட்வொர்க். ஓகே, இங்க வந்து பாத்தீங்கன்னா நெட்வொர்க் கிளாஸ் வந்து ஒரு 2-3 கிளாஸ் போகும். ஓகே, இந்த 2-3 கிளாஸ்ல பேசிக் விநெட், விர்ச்சுவல் நெட்வொர்க், பியரிங், அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா எப்படி பப்ளிக் ஐபி பிரைவேட் ஐபி ஒர்க் ஆகுது, அப்புறம் விநெட் பிரிங் எப்படி ஒர்க் ஆகுது, நம்ம எப்படி ட்ரபிள் ஷூட் பண்றது, பேக்கெட் எப்படி ட்ரேஸ் பண்றது, ஓகேங்களா, எப்படி நம்ம ஆக்சஸ் கொடுக்கறது, எப்படி நம்ம போர்ட் அலோவ் பண்றது, ஓகேங்களா, நெட்வொர்க் ஆர்டிபி நம்ம ஆக்சஸ் ஃபார் எக்ஸாம்பிள் ரெஸ்ட்ரிக்ட் பண்றது, நெட்வொர்க் ரெஸ்ட்ரிக்ட் பண்றது, போர்ட்டல் ரெஸ்ட்ரிக்ஷன் எப்படி பண்றோம், அதெல்லாம் நம்ம வந்து இங்க ஒரு 2-3 கிளாஸ் வந்து நம்ம வந்து பார்ப்போம். ஐடென்டி ஆக்சஸ் மேனேஜ்மெண்ட் வந்து பாத்தீங்கன்னா அதான் ஏடியில இருக்கு பாத்தீங்களா, ஏடியை மட்டும் மேனேஜ் பண்ணுவாங்க. ஏடியில வந்து ஆக்சஸ் ப்ரிவிலேஜ் கொடுக்குறது, யூசர் கிரியேட் பண்றது, ஒரு பல்க் யூசரை கிரியேட் பண்றது, ஓகேங்களா. அந்த மாதிரி ஏடி ரிலேட்டடா நிறைய ஐடென்டி டூல் இருக்கு, டூல் வழியா வந்து ஒர்க் பண்ணுவாங்க. அவங்களுக்கும் இது வந்து ஒரு அட்வான்டேஜ். இது பண்ணீங்கன்னா இப்போ வந்து நீங்க அந்த ஒரு ஐடென்டி ஆக்சஸ் மேனேஜ்மெண்ட் அந்த ரோலுக்கு அப்ளை பண்ணாலும் அஜூர் வந்து ஒரு ஒரு என்ன சொல்றது, அஜூர் கம்பெனியா கேட்டிருப்பாங்க, உங்களுக்கு அஜூர் நாலேஜ் இருக்கான்னு கேட்டிருப்பாங்க. ஏன்னா இது வந்து ஒன் ஆஃப் த இம்பார்ட்டன்ட் ஒரு ஸ்கில் செட்டே வந்து மாறிடுச்சு. ஓகேங்களா. அப்புறம் வந்து பேக்கப் டீம் இருக்காங்க. ஓகேங்களா. பேக்கப் வந்து பாத்தீங்கன்னா அவங்க என்ன இப்போ வீம் பேக்கப் இருக்கு, அதுக்கப்புறம் என்னெல்லாம் பேக்கப் இருக்கும் நம்ம பார்த்தோம். பாத்தீங்கன்னா பேக்கப்பே நமக்கு வந்து ஒரு 2 கிளாஸ் வச்சிருக்கோம். 2 கிளாஸ் வந்து பாத்தீங்கன்னா பேக்கப் எப்படி கிரியேட் பண்றது, மேனேஜ் பண்றது, அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அதுக்கப்புறம் வந்து என்னென்ன எப்படி நம்ம ரிட்டர்ன் பண்றது, ஓகேவா. அந்த மாதிரி பேக்கப்ல நீங்க வந்து அஜூர் பேக்கப் லேர்ன் பண்ணிக்கலாம். நீங்க வந்து என்னதான் உங்களுக்கு வீம் பேக்கப் அந்த மாதிரி இருந்தாலும் எப்படி உங்களுக்கு வந்து வீம் பேக்கப் ஒரு அடிஷனல் அட்வான்டேஜோ, இல்ல இப்போ வந்து பாத்தீங்கன்னா நிறைய வந்து பேக்கப் வந்து ரூபி பேக்கப்னு இருக்கு. அதே மாதிரி அஜூர் பேக்கப்பும் ஒரு அடிஷனல் அட்வான்டேஜ். நீங்க வந்து உங்களுக்கு அந்த ரெக்ரூட்மெண்ட் கேட்கும்போது அஜூர் பண்றீங்கன்னு கேட்பாங்க. இப்போ இந்த கோர்ஸ் வந்து உங்களுக்கு வந்து பெனிஃபிட்டான கோர்ஸா இருக்கும். ஓகேவா. இது வந்து ரோல்ஸ். ஓகேவா. இப்போ நான் வந்து அஜூர் அட்மினிஸ்ட்ரேட்டரா இருக்கேன். ஓகேங்களா. நான் வந்து ஒரு 10 வருஷம் ஒர்க் பண்ணிட்டேங்க. 10 வருஷம் 12 வருஷம் ஒர்க் பண்ணிட்டேன். இது 7 வருஷம் ஒர்க் பண்ணிட்டேன். இப்போ நான் போயிட்டு வந்து சப்போர்ட் இன்ஜினியரா இல்ல மானிட்டரிங் இன்ஜினியரா போறேன். ஓகேவா. எனக்கு என்ன பெனிஃபிட், ஓகேங்களா அப்படின்னு பார்த்தா சேலரி வைஸா வந்து ஜஸ்ட் உங்களுக்கு வந்து சொல்றேன். ஓகேங்களா. இப்போ நீங்க வந்து ஒரு சிஸ்டம் அட்மினிஸ்டரா இருக்கிறீங்க. ஓகேங்களா. நார்மலா வந்து பாத்தீங்கன்னா இப்போ இப்பெல்லாம் வந்து 2.5 2.2 ஒரு 3 லேக் வந்து இனிஷியலா கொடுக்குறாங்க. ஒரு ரொம்ப கம்மியா பாத்தீங்கன்னா 2 லேக் கம்மியா கூட இன்னும் கொடுத்துருக்க கம்பெனிஸ் எல்லாம் இருக்கு. இன்னும் 10,000 12,000 கொடுக்குற கம்பெனிலாம் பர் மந்த் எல்லாம் இருக்கு. ஓகேங்களா. ஸ்டில் அவங்க வந்து சிஸ்டம்க்கு அவ்வளவுதான் பே பண்றாங்க. நீங்க என்னதான் நீங்க வந்து எவ்வளவுதான் ஒரு சீனியரா போனாலும் மேக்ஸிமம் 9.5. ஓகேங்களா. ரொம்ப சீனியரா போனா உங்களுக்கு அந்த இந்த பேக்கேஜ் போற அளவுக்கு உங்களுக்கு வந்து இருக்கும். ஆனா இப்ப நான் வந்து அஜூருக்கு போனா எனக்கு எவ்வளவு வரும், ஓகேங்களா. அஜூருக்கு வந்து மேக்ஸிமம் ஒரு 8 இயர்ஸ் நீங்க மேல போயிட்டு ஒரு 24 லேக் வரைக்கும் தராங்க. இனிஷியலாவே உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு 3 to ஒரு 4 லேக் 3 லேக் 5 லேக் இந்த மாதிரி தராங்க. இந்த 3 லேக் to 6.5 லேக் எதுக்கு சொன்னா நம்ம இதை பார்த்தோம் இல்லையா, இந்த போஸ்ட்டுக்கு தான். இப்போ நீங்க வந்து ஒரு ஃப்ரெஷரா நீங்க வந்து என்ன சொல்றது, நான் சொன்ன இந்த மானிட்டரிங் சொன்னீங்களா, இந்த ஃப்ரெஷரா போறா பார்த்தீங்கன்னா ஒரு 1 இயர் எக்ஸ்பீரியன்ஸ் 0 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு, நான் சர்டிஃபிகேட் பண்ணிட்டேன், எனக்கு ஒரு நாலேஜ் இருக்கு. ஓகேங்களா. நான் 1 இயர் டெஸ்க்டாப்ல ஒர்க் பண்ணிருக்கேன், ஆனா எனக்கு வந்து நான் இந்த மாதிரி பண்ணிருக்கேன். அவங்க வந்து பாத்தீங்கன்னா இந்த இதுலயே போயிடலாம். இந்த 3 to 6 லேக் இந்த பிராக்கெட்லயே வந்து அவங்களால போக முடியும். இல்ல 3 லேக் மேல வந்து 3 இயர்ஸ் மேல எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு அப்படின்னா நீங்க வந்து சப்போர்ட் இன்ஜினியர் அஜூர் அட்மினிஸ்ட்ரேட்டர் அவங்க வந்து ஒரு 4 to 7 இயர்ஸ்க்குள்ள வந்து 7 லேக் to 11 லேக் வந்து ரீச் பண்ணலாம். எனக்கு வந்து ஒரு 8 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குங்க. ஓகேவா. 8 இயர்ஸ் வந்து உங்களுக்கு வந்து 15 to 24 25 லேக்ஸ் வரைக்கும் கொடுக்குறாங்க. ஓகேங்களா. இதெல்லாம் வந்து ஒரு ஆவரேஜ். இது எல்லாமே உங்களுக்கு இந்த இந்த பேக்கேஜ் சொன்ன இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா நான் சொன்னது வந்து பாத்தீங்கன்னா ஜஸ்ட் இந்த அஜூர் அட்மினிஸ்ட்ரேட்டர் கோர்ஸ் தான். ஓகேங்களா. ஜஸ்ட் இந்த கோர்ஸ் பிளஸ் உங்களுக்கு வந்து 8 இயர்ஸ் அஜூர்ல ஒர்க் பண்ணிருக்கீங்கன்னா உங்களுக்கு அந்த அளவுக்கு வந்து சேலரி கிடைக்க சான்ஸ் இருக்கு. இது வந்து பாத்தீங்கன்னா நான் சொன்ன இந்த கோர்ஸ் தான்.
இல்ல எனக்கு இதை விட நான் வந்து இன்னும் பெட்டரா ஆர்கிடெக்ட் போறேன், அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா நான் வந்து பாத்தீங்கன்னா ஒரு அஜூர்ல வந்து நெக்ஸ்ட் லெவல் வந்து பாத்தீங்கன்னா ஆட்டோமேஷன் லேர்ன் பண்றேன், டெராஃபார்ம் லேர்ன் பண்றேன், எனக்கு வந்து ஸ்கிரிப்டிங் நாலேஜ், ஜேசன்ல நாலேஜ் இருக்கு, நான் வந்து ஸ்கிரிப்டிங் இந்த மாதிரி நல்லா எனக்கு ஸ்கிரிப்டிங் ஆட்டோமேஷன்ஸ் இல்லை டெபாப்ஸ்லாம் போறேன், அதெல்லாம் போனா அந்த பேக்கேஜே வேற 40-50 வாங்க. இன்னும் இந்த 8 இயர்ஸ்லயே வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் பேசிக்கா லேர்ன் பண்ணிட்டு 30 லேக் 40 லேக் போறவங்களா இருக்காங்க இந்த 8 இயர்ஸ் பேக்கெட்லயும் நான் சொல்றேன். ஈவன் இப்போ நீங்க இந்த டெபாப்ஸ் அவங்க பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங் ப்ரெஷர் ஆகி 5 லேக் 6 லேக்லாம் வாங்குறாங்க. அவங்க வந்து ஒரு 5 இயர்ஸ் சாரி ஒரு 10 இயர்ஸ்க்குள்ளேயே 50 லேக் ரீச் பண்றவங்களா இருக்காங்க. ஓகேங்களா? நம்ம 8 இயர்ஸ் 10 இயர்ஸ் நீங்க இந்த சிஸ்டம் அட்மின் ரோல்ல இருக்கு ஒரு 24 லேக் வர்றது கொஞ்சம் கஷ்டம். ஒரு 20 லேக் வரைக்கும் வரலாம். ஓகே, ஒரு நல்ல கம்பெனி 24 லேக் தராங்க, இதெல்லாம் தராங்க. இதே நீங்க இங்க போனீங்கன்னா உங்களுக்கு வந்து எக்ஸ்பீரியன்ஸ் ப்ரீவியஸ் சேலரி அந்த மாதிரிலாம் பேசுவாங்க இங்கெல்லாம் போனீங்கன்னா. ஆனா இதே நீங்க வந்து அஜூர்ல போனீங்கன்னா இந்த ப்ரீவியஸ் சேலரி ரொம்ப மேக்ஸிமம் பார்க்க மாட்டாங்க. உங்களுடைய ஸ்கில் செட், உங்களுடைய இயர்ஸ், ஓகேங்களா, அஜூர் இருக்கா அதை வச்சு இந்த சேலரி உங்களுக்கு வந்து they ready to give. ஓகேங்களா? இது வந்து இது எல்லாமே வந்து என்னோட கெரியர் எக்ஸ்பீரியன்ஸ். நான் வந்து எப்படி சிஸ்டம் அட்மினா இருந்து அஜூர் டிரான்ஸ்ஃபார்ம் பண்ணேன். இப்போ நான் வந்து இந்த கேட்டகரியில் இருக்கேன். 8+ இயர்ஸ் அஜூர்ல மட்டும் சொல்றேன். ஓகேங்களா? ஆப்வியஸ்லி நானும் இந்த கேட்டகரியில நீங்க நினைச்சுக்கலாம், இந்த 15+ நினைச்சுக்கலாம். ஓகேங்களா? இதுதான் வந்து பாத்தீங்கன்னா அதனால இது எக்ஸ்க்ளூசிவ்லி ஃபார் சிஸ்டம் அட்மின் சொன்னது. இந்த பிராக்கெட்ல இருந்து நான் வந்து இங்க வரணும். ஓகேவா? இது வந்து பாத்தீங்கன்னா நீ ஜஸ்ட் இந்த கோர்ஸ் அட்மினிஸ்ட்ரேஷன் இது மட்டும் பண்ணா மட்டும் சொல்றேன். ஓகேவா? இன்னும் நீங்க நல்லா பண்ணி போறதா இருந்தா உங்களுக்கு வந்து அந்த டெவாப்ஸ் அதெல்லாம் பண்ணினா உங்களுக்கு வந்து யூ கேன் ரீச் தட் லெவல். ஓகேவா? இதுதான் நம்ம வந்து என்ன பெனிஃபிட் நம்ம வந்து இந்த கோர்ஸ் லேர்ன் பண்றதுனால இருக்கு. இது வரைக்கும் ஏதாவது டவுட்ஸ் இருக்கா? அப் டு ஹியர் ப்ளீஸ் ஆஸ்க் மீ. ஏதாவது டவுட் தான் கேட்கலாம். ஃப்ரெண்ட்லேயே கேட்கலாம், ஒன்றும் இது இல்லை. கேட்கலாம். இல்லை நான் சிஸ்டம் அட்மினா இருக்கேன், இல்லை எனக்கு நான் வந்து இல்லை ஒரு 10 இயர்ஸ் ஒர்க் பண்றேன், நானே இப்போ ஒரு 10 லேக் வந்துட்டேன் 15 லேக் வந்துட்டேன், எனக்கு வந்து இது பெனிஃபிட்டா இருக்குமா இந்த கோர்ஸ் பண்ணா அப்படின்னு நீங்க வந்து எந்த கொஸ்டின்லாம் கேட்கலாம். இது ஓப்பன் டாபிக் தான். குட் மார்னிங் சார். சொல்லுங்க. அகிலன் பேசுறேன். சொல்லுங்க. குட் மார்னிங் சார். ஆக்சுவலி நான் 10 இயர்ஸா இருக்கேன், இந்த சிஸ்டம் அட்மினிஸ்ட்ரேட்டரா இருக்கேன். ஓகே. டெக்ஸா சப்போர்ட் இன்ஜினியர் பிளஸ் வந்து ஆக்டிவ் டைரக்ட்ல வந்து யூசர் ஐடி கிரியேஷன், ஃபைல் பர்மிஷன், ஸோ அந்த லெவல் தான். ஆக்டிவ் டைரக்ட்ல ஒரு பேசிக் லெவல் தான். ஸோ எனக்கு வந்து இந்த இப்போ நான் ஆல்ரெடி 10 இயர்ஸ் மேலே ஆச்சு. ஸோ நான் இப்போ கரண்டாக 5 லேக்ஸ் மேலே வாங்குறேன். இப்போ இது எந்த கோர்ஸ் படித்தா இப்போ இப்போ நம்ம உள்ள என்ட்ரி ஆகணும்னா எப்படி சார்? ஃப்ரெஷ்ஷாக மாதிரி என்ட்ரி ஆகணுமா இல்லை அஜூர்ல? அதுதான் சொன்னேன் உங்களுக்கு. இப்போ நான் சொன்ன பிராக்கெட் கரெக்டா இருக்கு பார்த்தீங்களா? இதே நானும் அங்கேருந்து வந்தவன் தான், இந்த சிஸ்டம் அட்மினா இருந்துட்டு அதுக்கப்புறம் இங்கே வந்து என்னோட டிரான்ஸ்ஃபர்மேஷன் நான் சொன்னேன் பார்த்தீங்களா? 10 இயர்ஸ்க்கே நான் நினச்சி 8 போட்டிருக்கேன். நீங்க டிஸ்க்ளோஸ் பண்ணிட்டீங்க, ஓகே, நோ ப்ராப்ளம், டோன்ட் வெரி அபவுட் இட். ஓகேங்களா? ஆனா அவ்வளவு இது வந்து நான் ஹையர் சைஸ் தான் போட்டிருக்கேன் சிஸ்டம் அட்மினுக்கு. ஓகேங்களா? இது வந்து ஸ்டார்டிங்கே தரும்போது உங்களுக்கு வந்து இந்த கோர்ஸுக்கு தான் இப்போ வேல்யூ, இந்த ஸ்கில் செட்டுக்கு தான் வேல்யூ. ஓகேங்களா? நல்லா தெரிஞ்சுங்க. நீங்க வந்து சிஸ்டம் அட்மினா இருக்கீங்க, இந்த பேசிக் சப்போர்ட் பண்றீங்கன்னா அதோட வேல்யூ அவ்வளவுதான். ஓகேங்களா? ஆனா அஜூருக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த அஜூர் கோர்ஸுக்கு அப்புறம் இந்த ஸ்கில் செட் தான் வேல்யூ. இப்போ நீங்க வந்து ஒரு ஆம் டர்ம்ல ஒரு ஓஎஸ் போடுறீங்க, அந்த ஒரு வேல்யூவே இல்லை. நீங்க ஜஸ்ட் கிளிக் பண்றீங்க, உங்களுக்கு வந்து ஒரு விஎம் ஒரு 5% ரெடி ஆகிடுங்க. விஎம்ஏ தேவையில்லை. இப்போ ஜஸ்ட் உங்களுக்கு கிளிக் பண்றீங்க, உங்களுக்கு வந்து ஒரு ஆப் ரெடி ஆகிடும். அந்த டெக்னாலஜி தெரிஞ்ச பர்சன் இருக்கானா? அந்த டெக்னாலஜிக்கு தான் காஸ்ட் தவிர நமக்கு வந்து ஒரு வேல்யூ இல்லைங்க இங்க. ஓகேங்களா? பி ஃப்ராங்க், நீங்க வந்து ஒரு சிஸ்டம் ஒரு டே நைட் ஒர்க் பண்ணாலும் தெரியறது இல்லை. அது இல்லாம நீங்க அஜூர் அட்மினிஸ்ட்ரா போகும்போது உங்களுக்கு நிறைய பெனிஃபிட்லாம் இருக்கு. ஒர்க் ஃப்ரம் நிறைய கம்பெனி ப்ரொவைட் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் தான் பாத்தீங்கன்னா அது அதர் பெனிஃபிட்லாம் இருக்கு. இப்போ நீங்க கேட்டீங்களா கொஸ்டின், எனக்கு வந்து இப்போ நான் வந்து ஒரு 5 லேக் பில்ல தான் வாங்கிட்டு இருக்கேன். எனக்கு வந்து என்ன பெனிஃபிட், எனக்கு எப்படி கிடைக்கும்? ஓகேங்களா? அதுக்கு வந்து பாத்தீங்கன்னா நீங்க வந்து இந்த கோர்ஸ் பண்ணீங்கன்னா நீங்க வந்து இதுல எது வேணா போயிடலாம். அஜூர் அட்மிஷனா போனா, சப்போர்ட் இன்ஜினியரா போனா. இது வந்து ரெக்ரூட்மெண்ட் கேட்கறது
ஆனா எண்ட் ஆஃப் த டே இது எல்லாத்துக்குமே வந்து கோர்ஸ் வந்து அஜூர் அட்மினிஸ்ட்ரேட்டர். அந்த கோர்ஸ் நம்ம என்னென்ன லேர்ன் பண்ணுவோம், அதுல என்னென்ன டாபிக்ஸ் இருக்கு, அது எது நம்ம கான்சென்ட் பண்ணோம் நம்ம வந்து இப்ப பார்க்க போறோம். இந்த ட்ரைனிங் லேப் எப்படி நடக்கும், நான் எப்படி உங்களுக்கு டீச் பண்றேன்னு உங்களுக்கு சொல்லிடுறேன். ஓகேங்களா? ட்ரைனிங் வந்து ஃபர்ஸ்ட் இனிஷியல் ஒரு பிபிடி இருக்கும். ஓகேங்களா? இந்த ப்ராக்டிக்கல் லேப் இருக்கு இல்லையா, இந்த ப்ராக்டிக்கல் லேப் வந்து பாத்தீங்கன்னா ஐ வில் டேக் கேர். நீங்க வந்து ஒரு சப்ஸ்கிரிப்ஷன் கிரியேட் பண்ணி உங்களுக்கு ஓனா நீங்க பண்றதா பண்ணிக்கலாம். நான் வந்து பாத்தீங்கன்னா இந்த ஃபுல் லேபும் வந்து பார்த்தா என்னோட ஓன் சப்ஸ்கிரிப்ஷன்ல உங்களுக்கு எல்லாமே டெலிவரி பண்றேங்க. நான் டாபிக்ல கூட எதெல்லாம் லேப்னு போட்டிருக்கணும் அது எல்லாமே டெலிவரி பண்ணேன். லேப் வந்து 90% உங்களுக்கு வந்து லேப் 95% நம்ம என்னெல்லாம் பாக்குறோமோ அது அப்படியே உங்களுக்கு வந்து லேப்ல நம்ம வந்து உங்களுக்கு எடுத்து கொடுத்துருவோம். எப்படி பண்ணா எல்லாமே உங்களுக்கு வந்து லேப் உங்களுக்கு வந்து ப்ராக்டிக்கலா பண்ணி காமிச்சிடும். அந்த லேப் வந்து என்னோட சப்ஸ்கிரிப்ஷன்ல பண்ணிப்பேன். நீங்க எப்படி சப்ஸ்கிரிப்ஷன் கிரியேட் பண்ணணும், என்ன பெனிஃபிட் இருக்கு லேப்ல, என்னெல்லாம் உங்களுக்கு வந்து எப்படி இருக்கும், அதுவும் நான் உங்களுக்கு சொல்லிடுவேன் எப்படி இருக்கும்னு சொல்லி கொடுத்துருவேன். என்ன நம்ம டாபிக் பாக்குறோமோ அது எல்லாமே டெய்லி ரெக்கார்ட் ஆகும். அந்த ரெக்கார்டிங் செஷன் உங்களுக்கு வந்து நம்ம ஒரு வாட்ஸ்அப் குரூப் வச்சிருப்பேன். அதுல நீங்க எல்லாருமே இந்த டைமிங், அதை இந்த செஷன் டீடைல்ஸ் எல்லாமே அதெல்லாம் ஷேர் பண்ணும். அதுல அந்த செஷன் லிங்க் கொடுத்து நீங்க டவுன்லோட் பண்ணி நீங்களே வந்து பாத்துக்கலாம். நீங்க ஒரு வீடியோவை டவுன்லோட் பண்ணிக்கலாம் டெய்லி. ஓகேங்களா? அந்த ரெக்கார்டிங் செஷன் நீங்க டவுன்லோட் பண்ணிக்கலாம். விதின் 2 to 3 டேஸ்க்குள்ள டவுன்லோட் பண்ணிங்க. மேக்ஸிமம் அன்னைக்கே பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா ஒரு 2 நாளுக்குள்ள டவுன்லோட் பண்ணிக்கலாம். நீங்க வீடியோவே எடுத்துக்கலாம். ஓகேங்களா? அந்த வீடியோ வச்சு நீங்க எப்போ வந்து ரெஃபர் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? நம்ம என்னென்ன கிளாஸ் பார்க்குறோம்னு ட்ராக் நம்ம வந்து நம்ம டெய்லியே வந்து என்ன கோர்ஸ் கம்ப்ளீட் பண்ணி என்ன கோர்ஸ் பார்க்க போறோம் அது எல்லாமே நம்ம வந்து பார்க்கலாம். இப்போ சிலபஸ், இப்போ வந்து என்ன சிலபஸ் வந்து நம்ம பார்க்க போறோம் இந்த கோர்ஸுக்கு. ஓகேங்களா? ஜென்ரல் சிலபஸ் வந்து பார்த்தீங்கன்னா அஜூர் AZ 104. நம்ம டாபிக் வந்து பார்த்தீங்கன்னா மோஸ்டா கவர் ஆக போது AZ 104 தான். AZ 104 டாபிக் தான். ஓகேங்களா? இதுல AZ 9 ஃபண்டமெண்டல் டாபிக் இதான் ஃபர்ஸ்ட் டே. இந்த இது என்ன நம்ம லேர்ன் பண்ணுவோம்னா எனக்கு வந்து பேசிக்கா கிளவுட்னா என்னதோ ஒரு ஜென்ரலா பார்ப்போம். அப்புறம் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் சர்வீஸ், பிளாட்ஃபார்ம் சர்வீஸ், சாஃப்ட்வேர் சர்வீஸ், இதுக்கெல்லாம் என்ன டிஃபரன்ஸ் நம்ம பார்க்க போறது பார்த்தீங்கன்னா இன்ஃப்ரா சர்வீஸ் பார்ப்போம், பிளாட்ஃபார்ம் சர்வீஸ் பார்ப்போம், சாஃப்ட்வேர் சர்வீஸ் பார்க்க மாட்டோம். ஆனா இதை நம்ம இந்த பேசிக்கா வந்து இந்த சர்வீஸ்ல எப்படி ஒர்க் ஆகுது, டிப்ளாய்மெண்ட் மாடல் எப்படி ஒர்க் ஆகுது, பப்ளிக் கிளவுட், பிரைவேட் கிளவுட், ஹைபிரிட் கிளவுட், இதோட பெனிஃபிட்லாம் என்னது, ஓகேங்களா, இது எல்லாம் நம்ம வந்து பார்ப்போம். இது வந்து ஃபண்டமெண்டல் டாபிக் AZ 9 நான் வந்து இதில் ஆட் பண்ணியிருக்கேன். ஓகேங்களா? இனிஷியல் நம்ம ஃபர்ஸ்ட் கிளாஸ் இதெல்லாம் பார்ப்போம். அப்புறம் ஒரு ரீஜன்னா என்னது, பேர் ரீஜனா என்னது, ரீஜன்ஸ், அப்புறம் வந்து எப்படி நம்ம எனக்கு வந்து ஒரு ரெக்கமெண்ட் வந்து நான் வந்து எப்படி ரீஜனை செலக்ட் பண்றது, ரீஜன் எந்தெந்த கண்ட்ரியில இருக்கு, அந்த ரீஜனுக்கு என்னென்ன பெனிஃபிட்லாம் இருக்கு, என்னென்ன சர்வீஸ் இருக்கு, அதெல்லாம் பார்ப்போம். அப்புறம் அவைலபிள் ஜோன்லாம் என்னது, டேட்டா சென்டர் என்னது, ஜோனுக்கும் டேட்டா சென்டருக்கு என்ன டிஃபரன்ஸ், ஜோனுக்கும் ரீஜனுக்கு என்ன டிஃபரன்ஸ், இது எல்லாம் நம்ம ஒரு ஃபண்டமெண்டல் கிளாஸ். அதை நம்ம ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல ஒரு பேசிக்கா பார்த்துருவோம். ஆக்சுவலா இது வந்து AZ 900 டாபிக் நான் வந்து இதுல ஆட் பண்ணியிருக்கேன். ஓகேங்களா? நெக்ஸ்ட் வந்து சப்ஸ்கிரிப்ஷன். இந்த சப்ஸ்கிரிப்ஷன்ல எனக்கு வந்து என்னென்ன சப்ஸ்கிரிப்ஷன் பிளான் இருக்கு, நம்ம அஜூர்ல ஸ்டார்ட் பண்ண போறோம் இல்லையா, அதுக்கு ஒரு சப்ஸ்கிரிப்ஷன் பிளான் வேணும். அந்த சப்ஸ்கிரிப்ஷனோட என்ன, அதுல என்னென்ன ஃப்ரீ பிளான் இருக்கு, என்னென்ன பெனிஃபிட்ஸ் இருக்கு, அஜூர்ல போர்ட்டல்லாம் அது என்னது, அது எப்படி நம்ம ஆக்சஸ் பண்றது, அது எப்படி நம்ம லாகின் பண்றது, அப்புறம் ரிசோர்ஸ் குரூப்னா என்னது, ரிசோர்ஸ்னா என்னது, பில்லிங்னா என்னது, எப்படி நான் வந்து ஒரு பில்லிங் வந்து எனக்கு வந்து ஒரு அஜூர்ல சர்வீஸ்ல ஸ்டார்ட் பண்றேன், அஜூர் சர்வீஸ்னா என்னது, இது எல்லாமே நம்ம வந்து இங்க பாத்துருவோம். ஃபர்ஸ்ட் இந்த செகண்ட் கிளாஸ்ல இந்த சப்ஸ்கிரிப்ஷன் பத்தி நம்ம வந்து ஃபுல்லா வந்து டீட்டெயிலா பாத்துருவோம். சப்ஸ்கிரிப்ஷன் தான் வந்து நம்ம ஃபர்ஸ்ட் லாகினே பண்ண போறோம். ஓகேங்களா? அதை பத்தி பாத்துருவோம். தேர்ட்ல வந்து பாத்தீங்கன்னா தேர்ட் ஆஃப் ஃபோர்த் கம்ப்யூட். இப்போ நம்ம வந்து எப்படி நம்ம ஆன் ப்ரெமிஸ்ல ஹைப்பர் விஎம் வரும், இல்ல ஒரு ஆன் ப்ரெமிஸ்ல ஒரு பிசிக்கல் சர்வர் நீங்க சர்வர் கிரியேட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி அஜூர்ல எப்படி நம்ம சர்வர் கிரியேட் பண்றது, எப்படி வந்து டிஸ்க் சைஸ் ரீசைஸ் பண்றது, எப்படி இது அதோட விஎமோட ஸ்பெக் இன்க்ரீஸ் பண்றது, எனக்கு சப்போஸ் ஒர்க் ஆகலாம், இப்போ ஆன் ப்ரெம்லாம் ஹைப்பர் விஎம் பார்ப்பீங்க, இல்ல பிசிக்கலாவே பார்ப்பீங்க. அஜூரை நான் எப்படி நான் ட்ரபுள் ஷூட் பண்றது, நான் பாஸ்வேர்ட் பண்றேன்னா நீங்க வந்து ஆன் ப்ரெம்ல வந்து சில சீட்லாம் போட்டு பாஸ்வேர்ட் ரீசெட் பண்ணுவீங்க. அதெல்லாம் இல்லாம இங்க கிளவுட்லயே நீங்க பாஸ்வேர்ட் ரீசெட் பண்றது, அதெல்லாம் நான் வந்து பார்ப்போம். ஏன்னா செகண்ட் கிளாஸ்ல அஜூர்ல இருக்க சர்வர் கிரியேட் பண்றோம் இல்லையா, அது இல்லாம ஆன் ப்ரெம்ல இருந்து நான் ஒரு கஸ்டமைஸ் ஒரு இமேஜ் எப்படி நீங்க ஆன் ப்ரெம்ல
ஒரு இமேஜ் வச்சிருப்பீங்க. எனக்கு வந்து செட் ஆஃப் அப்ளிகேஷன்ல ஒரு இமேஜ் இருப்பேன். எப்பெல்லாம் உங்களுக்கு வந்து அந்த இமேஜை ஓப்பன் பண்ணி அந்த இமேஜ் யூஸ் பண்ணி வந்து ஒரு விஎம் கிரியேட் பண்ணிடலாம். அதே மாதிரி ஆன் ப்ரெம்ல தான் ஒரு செட் ஆஃப் ஒரு இமேஜ் ஒரு அப்ளிகேஷன் வச்சிருக்கேன். கஸ்டமைஸ் ஒரு ஒரு இமேஜ் வச்சிருக்கேன். அதை கிளவுடுக்கு எடுத்து அங்கேருந்து தான் கிரியேட் பண்றது. அதை வந்து ஃபுல்லா வரும்போது இந்த கிளாஸ் டூல்ல பார்ப்போம். அது இல்லாமல் இந்த விஎம் வந்து செக்யூர் பண்றதுக்கு ஒரு என்கிரிப்ஷன் டூல் இருக்கு. என்கிரிப்ட் பண்ணி நான் எப்படி வந்து செக்யூர் பண்ணுறது, எப்படி நம்ம லோக்கல் மிஷின்ல நீங்க வந்து பிட் லாக்கர் போட்டு செக்யூர் பண்ணுவீங்க, அதே மாதிரி அஜூர் இருந்து நம்ம என்கிரிப்ட் பண்றதுன்றத பார்ப்போம். டிஸ்க் என்கிரிப்ஷன், அந்த டிஸ்க் என்கிரிப்ஷன் யூஸ் பண்ற ஒரு வால்ட் இருக்கு. அந்த வால்ட் எப்படி ஒர்க் ஆகுது, அந்த வால்ட்ல இருக்க கீ டிலீட் பண்ணிட்டா அப்டேட் பண்ணிட்டா அதை எப்படி மேனேஜ் பண்றது, எப்படி ட்ரீட் பண்றது, எப்படி கிரியேட் பண்றது, அதை பத்தி டீடைல் தான் நம்ம வந்து கிளாஸ் 2ல பார்ப்போம். பார்ட் 2ல பார்ப்போம், சாரி. அப்புறம் 5th கிளாஸ்ல அந்த ரோல் பேஸ்ட் ஆக்சஸ் கண்ட்ரோல், எப்படி வந்து ஒரு ஆக்சஸ் கொடுக்கறது, ஒரு யூசருக்கு அவருக்கு வந்து நம்ம வந்து ஆக்சஸ் கொடுக்கறது, என்னென்ன ஆக்சஸ் ப்ரிவிலேஜ் எல்லாம் இருக்குன்னு பார்ப்போம். சப்ஸ்கிரிப்ஷன் லெவல் ஆக்சஸ் ப்ரிவிலேஜ் எப்படி ஒர்க் ஆகுது, ஒரு என்டர் ஐடி எப்படி ஏடியில வந்து உங்களுக்கு வந்து டொமைன் அட்மின், விண்டோஸ் லோக்கல் அட்மின்லாம் இருக்கு, டொமைன் அட்மினிஸ்ட்ரேட்டர், என்டர்பிரைஸ் அட்மினிஸ்ட்ரேட்டர் அந்த மாதிரிலாம் இருக்கு இல்லையா. அதே மாதிரி அஜூர்ல வந்து என்னென்ன அட்மினிஸ்ட்ரேஷன்ல இருக்கு, யூசர் கிரியேட் பண்றதுக்கு, பாஸ்வேர்ட் கிரியேட் பண்றதுக்கு என்னெல்லாம் ரோல்ஸ் இருக்கு, அதை வந்து நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம். இது வந்து கிளவுட்ல. அது இல்லாம நான் என்ன பண்ணுவேன், செகண்ட் கிளாஸ்ல ஆன் ட்ரம் ஒரு லேப் செட் பண்ணி வச்சிருப்பேன், ஆக்டிவிட்டி லேப். அந்த ஆன் ட்ரம்ல இருக்க யூசர்ஸும் இருக்காங்க. அவங்களை எப்படி நம்ம வந்து அஜூருக்கு வந்து சிங்க் பண்றது, சிங்க் பண்ணி அந்த அஜூர்ல இருக்கிற ரிசோர்ஸ் இருக்கு ஆன் ட்ரம்ல இருந்து கனெக்ட் பண்ணி வராங்க இல்லையா, சிங்க் ஆகி வராங்களா, அவங்களுக்கு எப்படி ஆக்சஸ் கொடுக்கறது, அந்த யூசர்ஸ்க்கு வந்து பாஸ்வேர்ட் சிங்க் ஆகும்போது என்ன எரர் வருது, அந்த எரரை எப்படி நம்ம செக் பண்றது, எப்படி லாக் பார்க்கறது, எப்படி நம்ம வந்து ஃபிக்ஸ் பண்றது, எப்படி ஆக்சஸ் ப்ரிவிலேஜ் கொடுக்கறது, அதெல்லாம் நம்ம வந்து டூல்ல பார்ப்போம். ஓகேங்களா. 7th 8th கிளாஸ் நெட்வொர்க், இது வந்து விர்ச்சுவல் நெட்வொர்க் பத்தி பார்ப்போம். விர்ச்சுவல் நெட்வொர்க் என்னது, சப்நெட் எப்படி ஒர்க் ஆகுது, எப்படி நம்ம டிசைன் பண்றது, எப்படி வந்து செக்யூரிட்டி குரூப் கிரியேட் பண்ணி எனக்கு வந்து பர்டிகுலர் போர்ட் அலோவ் பண்றது எப்படி பண்றது, பப்ளிக் ஐபி பிரைவேட் ஐபி எப்படி ஒர்க் ஆகுது, வந்து ஜென்ரலா வந்து பார்ட் 1ல பார்ப்போம். பார்ட் 2ல வந்து எனக்கு வந்து 2 ரீஜன்ல இருக்கிற நெட்வொர்க்கை பேர் பண்றோம். எனக்கு வந்து ட்ரபுள் ஷூட் பண்ணுறதுக்கு வந்து ப்ராப்ளம் இருக்கு, நெட்வொர்க்ல ப்ராப்ளம் இருக்கு, அது எப்படி நம்ம வந்து ட்ரபுள் ஷூட் பண்றது, ஓகேங்களா, அது பார்ப்போம். ப்ளஸ் வந்து டிஎன்எஸ் வந்து எப்படி ஐபி பிரைவேட் ஐபி பப்ளிக் ஐபி இதெல்லாம் எங்க இருக்குன்னு பார்க்கறது, எப்படி இதை அப்டேட் பண்றது, ஓகேங்களா, அதை வந்து நம்ம பார்ப்போம். அதுல இருந்து பப்ளிக் சர்வர் எப்படி ஒர்க் ஆகுது, பிரைவேட்ஸ் எப்படி ஒர்க் ஆகுது, அதை எப்படி கம்யூனிகேஷன் எப்படி நெட்வொர்க் கம்யூனிகேஷன் இருக்குது, அதை நம்ம வந்து பார்ப்போம். 9th கிளாஸ் வந்து பார்த்தீங்கன்னா லோட் நெட்வொர்க்கோட ஒரு ஹாஃப் கிளாஸ் இங்கே இருக்கும். லோட் பேலன்ஸை பற்றி பார்ப்போம். இந்த லோட் பேலன்ஸை யூஸ் பண்ணுறதுக்கு நம்ம வந்து ஒரு 2 ரீஜனில் 2 ஜோனில் விஎம் கிரியேட் பண்ணிட்டு, இந்த ஜோனுக்குள்ள சர்வர் டவுன் ஆச்சுன்னா அப்ளிகேஷன் வந்து ரிடண்டண்டாக இருக்கு, ஹை வெப்லாம் இருக்கு, அது எப்படி ஹை வெப்லாம் இருக்குன்னு சொல்றது நம்ம அதை வந்து பார்ப்போம். ஏன்னா லோட் பேலன்ஸை கிரியேட் பண்ணி அந்த லோட் பேலன்ஸை இந்த சர்வருக்கு நம்ம வந்து அட்டாச் பண்ணி, எனக்கு வந்து ஒரு சர்வர் டவுன் ஆனாலும் அந்த டேட்டா சென்டர் டவுன் ஆனாலும் எனக்கு எப்படி ஒர்க் ஆகுது, அந்த அந்த லோட் பேலன்சிங் டிஸ்ட்ரிபியூஷன் எப்படி ஒர்க் ஆகுது, எப்படி கிரியேட் பண்றது, அதை வந்து நம்ம இங்க இருந்து பார்ப்போம். இது எல்லாமே லேப். இங்க எதெல்லாம் பி போட்டோம்னா ஃபுல்லாவே லேப், மோஸ்ட்லி எல்லாமே லேப் இருக்கும், ரொம்ப சிலது மட்டும் தான் லேப் இருக்காது. சிலது தியேட்டிக்கா மட்டும் சொல்ற மாதிரி தான் இருக்கும், லேப் தேவையில்லை. இதுதான் வந்து லேப் நமக்கு வேணும். ஓகேங்களா. இங்க வந்து பாத்தீங்கன்னா நம்ம வீட்டுல கேட் பண்ணி பார்ப்போம், ஐபிஎஸ்ல கேட் பண்ணி பார்ப்போம். விபிஎன் கேட்ன்றது விபிஎன் நமக்கு வேணும், அந்த விபிஎன் கேட் பண்ண போனோம், ஜஸ்ட் கான்செப்ட் வந்து பார்த்துரும். லோட் பேலன்ஸர் டைப் வந்து என்னன்னு பார்ப்போம், பார்த்துட்டு அதை எப்படி கிரியேட் பண்றதுன்னு லேபா பார்ப்போம், ஜோன் லேபா பார்ப்போம். டிஃபெண்டரை வந்து ஒரு சர்வீஸ், எனக்கு வந்து என்னோட அஜூர் ரிசோர்ஸஸ்ல எங்கெல்லாம் செக்யூரிட்டி லூப் இருக்கு, எந்தெல்லாம் நான் வந்து ரெக்கமெண்டேஷன் அஜூர் தராங்க. ஃபார் எக்ஸாம்பிள் டிஸ்க் என்கிரிப்ஷன் எனேபிள் பண்ணாம விட்டுருப்பேன், அதெல்லாம் யார் சொல்லுவோம்னா டிஃபெண்டர்லயே பார்த்துருவேன். எந்த 100 சர்வர் 200 சர்வர் இருக்கு, அதை வந்து நான் டிஸ்கிரிப்ட் பண்ணிக்கலாம் பண்ணலையே வந்து நான் ஒரு சர்வா பார்க்க தேவையில்ல, இந்த டிஃபெண்டர் டூலே எனக்கு வந்து சொல்லிடும் இதெல்லாம் நீங்க பண்ணலப்பா. அதே மாதிரி எனக்கு நெட்ஒர்க்லாம் ஓப்பன்ல வச்சிருக்கேன், எல்லாம் பப்ளிக்கா இருக்கு, இதெல்லாம் பிரைவேட் ஆகி இதெல்லாம் ஆக்சஸ் வெளியில ஆக்சஸ் எக்ஸ்போஸ் ஆயிட்டு இருக்கு, எல்லாமே அந்த மாதிரி உங்களுக்கு வந்து இவனே எல்லாமே சொல்லிடுறோம். நம்ம ஜஸ்ட் இதெல்லாம் எப்படி ஒர்க் ஆகுது மட்டும் நம்ம பார்க்க போறோம், எப்படி யூஸ் பண்ணுறது தான் பார்க்க போறோம். அந்த ரெக்கமெண்டேஷன் சர்வீஸ் இருக்கு. இது வந்து அஜூர் வந்து நான் வந்து ஏனாதான சர்வர்லாம் போட்டிருப்பேன், ஆனா எனக்கு கரெக்டான சர்வர் போட்டிருக்கேன்னா நான் வந்து கரெக்டா பில்டிங்ல எனக்கு வந்து ஒரு 2 core 4 GB ரேம் இருக்கும், சர்வர் போதும். நான் வந்து ஒரு 16 core 18 GB நிறைய நிறைய ஸ்பெக்கு போட்டிருக்கேன். ஆனா என்னோட பெர்ஃபார்மன்ஸ் வந்து ரொம்ப யூட்டிலைசேஷன் ரொம்ப கம்மியா இருக்கு. நான் போய் ஒரு சர்வர் பார்க்க தேவை, இந்த சர்வீஸே நம்ம சொல்லிடும்.
இந்த மாதிரி நிறைய வந்து அவங்க அதையும் சொல்லிட்டு ஜஸ்ட் இந்த சர்வீஸ் எப்படி ஒர்க் ஆகுது எங்கே செக் பண்ணுறது அப்படின்னு நம்ம பார்க்க போகிறோம். அப்புறம் வந்து 10th கிளாஸ்ல மானிட்டரிங் லாக் மானிட்டர் எப்படி கேட் பண்றது, எப்படி ஆக்சஸ் பண்றது, எப்படி எனக்கு வந்து அவுட்டேஜ் இருந்தால் எப்படி எனக்கு மெயில் கேட் பண்றது, எப்படி எனக்கு டிஸ்கஸ் லோவா இருக்கு, இல்லை எனக்கு வந்து சர்வர் சிபிஎஸ் அதிகமா இருக்கு, இல்லை சர்வர் டவுன் ஆகுது, இதில் எனக்கு வந்து எப்படி அலர்ட் வருது, அந்த அலர்ட் எப்படி பார்க்கறது, எப்படி நோட்டிஃபிகேஷன் பண்ணலாம் பார்ப்போம். 11th கிளாஸ்ல ஸ்டோரேஜ் பத்தி பார்ப்போம். 12th கிளாஸ் ஸ்டோரேஜ் பார்ப்போம். 11th கிளாஸ்ல ஸ்டோரேஜ் இம்ப்ளிகேஷன், டிஃப்ரெண்ட் டேட்டா சென்டர்ல எப்படி ஸ்டோரேஜ் ஒர்க் ஆகுது, எப்படி நம்ம வந்து ஃபெயிலியர் பண்றது, அப்புறம் எப்படி வந்து டிஸ்கிகேட் பண்றது, லாபிகேட் பண்றது, அதெல்லாம் பார்ப்போம். எப்படி ஃபைல் ஷேர் பண்றது பார்ப்போம். பார்ட் 2 வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டோரேஜ் ரெக்கவரின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு. எப்படின்னா ரெக்கவர் பண்ண டெலிட் பண்ண ரெக்கவர் பண்றது, அப்புறம் வந்து சாஃப்ட் டெலிட் ஆனால் இதுக்கு வந்து ஒரு எப்படி ரீட்டைன் பண்றது, அதெல்லாம் பார்ப்போம். அப்புறம் இந்த ஸ்டோரேஜ் எல்லாம் வந்து கீ ஆக்சஸ் கீயோட ஆக்சஸ் பண்ணுறது, ஸ்டோரேஜ் எக்ஸ்ப்ளோர் ஆக்சஸ் பண்ணுறது, அதை போய் நம்ம வந்து பார்ப்போம். 13th கிளாஸ் வந்து ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இது அஜூர் டாபிக்ல நான் வந்து இம்ப்ளிமெண்ட் டாபிக். இதனால ஒரு கமாண்ட் வழி எப்படி நான் ஆக்சஸ் பண்றது, ஓகேங்களா. ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு வந்து நான் க்ளவுடே போர்ட்டலே வராம என்னோட பவர்ஷெல் வழியாக நான் வந்து சர்வர்லேயே வந்து சர்வரை கிரியேட் பண்றது, எனேபிள் பண்றது, ஸ்டாப் பண்றது, ரிசோர்ஸ் கிரியேட் பண்றது, அது எல்லாமே ஸ்கிரிப்ட் வழியாக எப்படி நான் பண்றதுன்னு வந்து நம்ம பார்ப்போம் இங்க. ஓகே, ஸ்கிரிப்ட்ல கமெண்ட்ஸ் சொல்லி மேனேஜ் பண்ணது நம்ம வந்து பார்ப்போம். 14th கிளாஸ் வந்து பாஸ். இது வந்து நம்ம சர்வர்ல ஒரு அப்ளிகேஷன் கிரியேட் பண்ணாம பாஸ் வழியாவே வெப் ஆப் எப்படி கிரியேட் பண்றது, அது எப்படிலாம் ஒர்க் ஆகுது, டிப்ளாய்மெண்ட் ஒரு அப்ளிகேஷன்ல ஹோஸ்ட் காமிப்போம், உங்களுக்கு எப்படி ஒர்க் ஆகுதுன்னு காமிப்போம். 15, 16 வந்து பேக்கப் பண்ண ரீஸ்டோர். அதுக்கு இந்த 16ல இருந்து பார்த்தீங்கன்னா மைக்ரேஷன் டாபிக் நான் வந்து ப்ராக்டிக்கல் இங்கே போடல. ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா நான் ஹைப்பர் விவிஎம் கிரியேட் பண்ணி இந்த டைம்ல இருந்து ஒரு லாஸ்ட் 2 3 நான் லேபோட வந்து காமிச்சிட்டு இருக்கேன். ஓகேங்களா, இந்த மைக்ரேஷன் எப்படி ஒர்க் ஆகுது நம்ம வந்து ஒரு லேபே வந்து பார்க்கலாம். எப்படி மைக்ரேட் ஆகுது லைவா காமிப்பேன். ஆன் ப்ரெம்ல இருந்து ஒரு ஹைப்பர் விவி மிஷின் வந்து எப்படி வந்து கிளவுடுக்கு வருது, ஓகேவா, அதை நம்ம அப்படியே எண்ட் பார்ப்போம், எப்படி ஒர்க் ஆகுதுன்னு பார்ப்போம். நான் வந்து ப்ராஜெக்ட்லாம் கிரியேட் பண்ணிட்டு விஎம்லாம் கிரியேட் பண்ணிட்டு மைக்ரேஷன் வந்து உங்களுக்கு வந்து இன்பிட்வீன் இந்த மைக்ரேட் சர்வீஸ்ல இருக்கும், எப்படி இது எனக்கு வந்து மைக்ரேட் ஆகுறது நம்ம வந்து பார்க்கலாம். ஃபைனலாக வந்து பார்த்தீங்கன்னா டிக்கெட்டு பியாண்ட் மை கண்ட்ரோல். எனக்கு இதுக்கு மேலே என்னால் வந்து ட்ரபுள் ஷூட் பண்ண முடியல, எனக்கு வந்து மைக்ரோசாஃப்ட் சப்போர்ட் வேணும். அப்போ அங்கே போகிறதா எனக்கு என்ன மாதிரி சப்போர்ட் பிளான் வேணும், எப்படி டிக்கெட் கிரியேட் பண்ணுறது, எப்படி இஷ்யூ ரைஸ் பண்ணுறது, எப்படி ஃபாலோ பண்ணுறது பார்ப்போம். எனக்கு வந்து ஒரு ப்ராஜெக்ட் ரெக்வயர்மெண்ட் வருது, அதை நான் எப்படி வந்து எஸ்டிமேஷன் காஸ்ட் எஸ்டிமேஷன் கொடுக்கறது, அதை வந்து நம்ம வந்து இந்த லாஸ்ட் கிளாஸ்ல பார்ப்போம். இன் அடிஷனா என்ன பண்ணியிருக்கேன்னா விடிஐ வந்து நான் வந்து இன்க்ளூட் பண்ணியிருக்கேன். விடிஐ டாபிக்ன்றது ஒரு லாஸ்ட் கிளாஸ்ல எடுத்தேன், கொஞ்சம் கிளாஸ்ல எடுத்தேன். உங்களுக்கு வந்து இந்த வீடியோ வந்து எப்படி ஒரு இது ரொம்ப பேசிக்கான இன்ட்ரோடக்ஷன் தான் இருக்கும். ஏன்னா இது ஏஜெட் 140 டாபிக். இது வந்து எடுக்க ஸ்டார்ட் பண்ணிருக்கேன் ஒரு 2 கிளாஸா. வீடியோ எப்படி ஒர்க் ஆகுது, அதோட ரோல்ஸ்லாம் என்ன இருக்கு, அப்புறம் பார்த்தீங்கன்னா இதை எப்படி ஆக்சஸ் பண்றது, இதோட லோட் பேலன்ஸ் எப்படி ஒர்க் ஆகுது, அது இல்லாமல் இது எப்படி ட்ரபுள் ஷூட் பண்றது, ஓகேவா, இது எல்லாமே நம்ம லேப்ல பார்த்துக்கலாம். ஏன்னா இது வந்து என்னோட லேப் செட்டப். இது வந்து விஎம் கேட் பண்ணி உங்களுக்கு எல்லாமே இல்லை பண்ணி வைப்பேன். அப்புறம் வந்து ஏவிடிக்கு வந்து ஏவிடி லேபும் வச்சிருக்கு. அஜூர் விர்ச்சுவல் டெஸ்க்டாப் லேப் இருக்கு. இந்த விர்ச்சுவல் டெஸ்க்டாப் லேப்ல ஏவிடி ஃபங்க்ஷன் ஆகுது, ஓகேங்களா, இது எப்படி நம்ம ட்ரபுள் ஷூட் பண்றது, இது எப்படி ஆக்சஸ் பண்றது, இந்த மாதிரி இது வந்து பார்ப்போம். எல்லாமே நம்ம வந்து லேப் வந்து உங்களுக்கு வந்து நானே வந்து பண்ணி காமிச்சிடும், ஓகேங்களா. ஸோ ஃபார் எனி டவுட்ஸ் இருக்கா? இம்பார்ட்டன்ட் வந்து இது வந்து டெமோக்காக தான் நம்ம வந்து ஒரு இனிஷியல் வந்து 9:30 வச்சிடும். நம்மளோட கிளாஸ் டிஃபால்ட் டைம் வந்து பார்த்தீங்கன்னா 8 to 9:30. கிளாஸ் டைம் வந்து 8 AM to 9:30. ஓகேங்களா, சம்டைம்ஸ் 2 hours போகலாம், ஒரு 50 minutes லேட்டாக போகலாம், இல்லை 9. இந்த ஃபர்ஸ்ட் 2 கிளாஸ் கொஞ்சம் உங்களுக்கு வந்து ஒரு 1 hour முடியும். இந்த கிளாஸ் ஒரு 1 hour 1 to 1.5 hour முடியும். அப்புறம் சின்ன சின்ன டாபிக் வந்து ஒரு 2-3 டாபிக். இப்போ இந்த லாஸ்ட் கிளாஸ் வந்து இது டேஸ் ஆகுது, இது வந்து ஒரு வீடியோ, இது உங்களுக்கு ஒரே கிளாஸ் முடியும். எல்லாமே உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மற்ற எல்லா கிளாஸும் உங்களுக்கு ஸ்டார்டாக 1 hour போகும், சம்டைம்ஸ் கொஞ்சம் லேட்டாகவும் போகலாம். இது வந்து மண்டே, இது வந்து கிளாஸ் வந்து சாட்டர்டே சண்டே மட்டும்தான், மார்னிங் 8 to 9:30. ஏன் இந்த டைமிங் வந்து பார்த்தீங்கன்னா மண்டே டு ஃப்ரைடேல எல்லாமே ஒர்க் போயிடுவாங்க. அதே மாதிரி சாட்டர்டே சண்டே ஒரு 10 o'clock மேலே வேற ஏதாவது இதில் பிஸியாக இருப்பாங்க. அதனால இது கன்வீனியன்ட் டைமா 8 to 9:30 வச்சிருக்கேன், ஓகேங்களா.
எவ்ரி சாட்டர்டே 8 to 9:30. ஓகேங்களா? நமக்கு வந்து இந்த கிளாஸ் வந்து போகும். ஓகேவா? என்னென்ன டாபிக் உங்களுக்கு வந்து இங்க நம்ம எடுக்கும் போதே என்ன டாபிக் முடிச்சிருக்கோம், என்ன போயிட்டு இருக்கு, இந்த மாதிரி நான் வந்து உங்களுக்கு வந்து நான் ட்ராக் காமிப்பேன். என்னென்ன டாபிக் ஸ்டார்ட் பண்ணும்போது உங்களுக்கு வந்து எங்க ஸ்டார்ட் பண்றோம், என்ன டாபிக்ல முடிச்சிருக்கோம்னு என்ன டாபிக் முடிச்சிருக்கும் போது அன்னைக்கே உங்களுக்கு சொல்லிடுவேன். சப்போஸ் ஏதாவது டாபிக் மிஸ் ஆச்சுன்னா அந்த மாதிரி அன்செக் பண்ணிட்டு அந்த டாபிக்ல உங்களுக்கு நான் எடுத்து காட்டுவேன். மிஸ் ஆன டாபிக்ல நெக்ஸ்ட் கிளாஸ்ல கண்டினியூ பண்ணுவேன். சப்போஸ் ரொம்ப டைம் ஆகுது, முடிக்க முடியல சில டாபிக்னா 1 or 2 டாபிக்ஸ் நம்ம நெக்ஸ்ட் கிளாஸ்ல கண்டினியூ பண்ணுவோம். இந்த ட்ராக் வந்து நீங்களே வந்து பார்த்துக்கலாம். கிளாஸ் டைம் 8 டெய்லி உங்களுக்கு வந்து எல்லாமே இந்த வாட்ஸ்அப் குரூப்ல உங்களுக்கு வந்து இமெயில வரும், ப்ளஸ் வாட்ஸ்அப் குரூப்ல உங்களுக்கு லிங்க் வந்துடும். அதே மாதிரி ரெக்கார்டிங் செஷன் வந்துடும். அதே மாதிரி நம்ம கிளாஸ் வந்து பிபிடில எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு நெக்ஸ்ட் உங்களுக்கு வந்து லேப் உங்களுக்கு வந்து இருக்கும். ஓகேவா? உங்களுக்கு வந்து இது இன்ட்ரெஸ்டட், ஐ எம் ரெடி டு ஜாயின். ஓகேங்களா? எனக்கு வந்து என்னோட கிளவுட்ஸ்ல அப்கிரேட் பண்ணணும், நான் வந்து உள்ள வந்து என்டர் ஆகணும், நம்ம எல்லாமே டிஸ்கஸ் பண்ணலாம். உங்களுக்கு ஓகேனா you can contact me and you can join the WhatsApp group. Okay, so tomorrow we start the first class. இது வந்து ஒரு இன்ட்ராக்டிவ் செஷனாக தான் இருக்கும். நான் ஜஸ்ட் எடுக்க மட்டும் மாட்டேன், உங்கள்கிட்ட ஒரு கொஸ்டின்லாம் கேட்பேன். கொஞ்சம் இன்ட்ராக்டிவாக போகும். ஜஸ்ட் நான் பேசுகிற மாதிரி மட்டும் இருக்காது, நீங்களும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி அந்த மாதிரி கொஞ்சம் இன்ட்ராக்டிவாக தான் கிளாஸ் போகும். ஓகேங்களா? சி ஐ எம் ஆல்சோ ஃப்ரம் சர்வர், சரி, டெஸ்க்டாப் டீம், ஸ்டார்ட் டெஸ்க்டாப் டீம். ஸோ கண்டினியூட்டாக தான் போகும் எல்லாமே உங்களுக்கு. ஸோ ஃபைண்ட் அவுட்ஸ் சார் எட்வின் பேசுறேன்.